ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கும் கமருதீனுக்கும் பயங்கர ஃபீலிங்ஸ் ஆகி ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த முழு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முழுசாக பாருங்கள். ஏன்னா பார்வதியோடைய ஃபேமிலி பற்றி சில தகவல்களும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸில் அடுத்த வாரம் ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு இன்றைக்கே கண்டென்ட் வந்து கண்டிப்பாக பிக் பாஸ் டீமுக்கு வந்து ரெடி ஆகிருக்கும். அப்பாடா கண்டென்ட்டே இல்லாமல் இருந்தது. பட் இப்போ ஏகப்பட்ட கண்டென்ட்டு. பிரஜன் சாண்ட்ரா கண்டென்ட்டு, பார்வதி ஃபேமிலி கண்டென்ட்டு, கமருதியோடைய ஃபேமிலி கண்டென்ட்டு, சரியா? அது மட்டும் இல்லாமல் நிறைய அமித்தோடைய பிள்ளைங்க, கானா வினோத்தோடைய பிள்ளைங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சீசனோடைய ஃப்ரீ ஸ்டார்ஸ் தான் ஹையஸ்ட் டிஆர்பி அப்படிங்கிறது நமக்கு க்ளீனாகவே புரிஞ்சிருச்சு. ஓகே, அதுவும் இவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்கும்போது இது வேறு லெவலில் இந்த சீசனுக்கான டிஆர்பி வந்து ஹை வந்து ஆகும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது, சரியா? இப்போது ஒரு ரூமர் வந்து கிளப்புறாங்க. என்னென்னா பார்வதி அம்மா வந்து ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வரமாட்டாங்க. டே என்னடா அவங்களுக்கு, அதாவது பார்வதியோட ஹேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறதுனே புரியல. ஆக்சுவலாக இந்த ஷோவில் கண்டிப்பாக உள்ளே அடைச்சதுக்கு ஒரு ஃபீலிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஏன் ஓவியா ஆரோவுக்கு வரலையா, அமீர் பாவனிக்கு வரலையா, அவங்க வெளியே போய் சக்ஸஸ்ஃபுல்லாக கல்யாணம் பண்ணிக்கலையா, கவின் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் இருக்கான் கேன்னு ஆரம்பிக்குது. அதனால தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. கமருதீன் வந்து பார்வதியை அவன் அந்த ஃபீலிங்ஸுக்கு உண்மையாக மரியாதை கொடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பார்வதியோட ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ஜென்யூன் தான். ஏன்னா அவன் எந்த ஆம்பளைக்கிட்டையும் போய் இந்த வீட்டில் கேவலமாக வந்து பழகினது கிடையாது. கமருதீன் கூட எல்லா பெண்கள்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா போய் தட்டி இது பண்ணுறது ஒரு மாதிரி பண்ணுறதுலாம் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் பார்வதி கமருதீன் க்ளோஸ் எஸ் வந்து வேறு யாருக்கிட்டேயும் இந்த வீட்டில் வந்து காட்டினதில்லை. ஹர் ஃபீலிங்ஸ் ஆர் வெரி வெரி ட்ரூ, ரொம்ப நேச்சுரல் அப்படிங்கிறத நம்ம பல தடவை வந்து சொல்லிட்டோம். ஆனாலும் வெளியே வந்து பரப்புற ஹேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இப்படி இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து நிஜமாகவே காஜி தான் அலையிறாங்க, காஜின்னு சொல்லி உண்மையாக காஜி பண்ணிகிட்டு இருக்க அரோராவுக்கு வந்து சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க உள்ள, சரியா? இவங்க ஒரு ஆள்கிட்ட தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஷோவில் நம்ம ரியலாக இருக்கணுங்கிறதான ஷோ, ரியாலிட்டியாக இருக்கணும்ன்ட்டு. அப்படி பார்க்கும்போது பார்வதி வந்து அவள் என்ன தோணுதோ அவள் செஞ்சு பண்ணிகிட்டு இருக்கா. அவள் மாறிட்டு இருக்கா, விமர்சனங்களை எடுத்துகிட்டு இருக்கா. ஒரு ஏகப்பட்ட குவாலிட்டிஸ் வந்து அவளுக்கு ப்ளஸ்ஸாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அந்த ஆங்கிளில் இன்றைக்கி ஒரு கான்வர்சேஷன் வந்து நடக்குதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கமருதீன் அண்ட் பார்வதி ரொம்ப சோகமாக வந்து படுத்துட்டு இருக்காங்க. அப்போ கமருதீன் வந்துட்டு என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு வந்து இந்த ஃபீலிங்ஸ் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல என்னால் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுது. நான் உனக்காக எப்பயுமே இருப்பேன், நீ அதை பற்றி கவலைப்படாத, இந்த கேம் தான் 30 நாள், இதை நீ ஆடு, நான் வந்து வெளியே வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பேசிக்கலாம், அதுக்கடுத்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். எனக்கும் உன் மேலே வந்து கண்டிப்பாக ஃபீலிங்ஸ் இருக்குது. எனக்கு எந்த ஒரு பெண்கள் மேலேயும் வந்து இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து வந்ததே கிடையாது. அதனால் கண்டிப்பாக உன் மேலே தான் வந்திருக்கு, அதை நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். இல்லை நீ இது கேமாக விளையாடல அப்படின்றாங்க. கேமெல்லாம் நான் விளையாடவே இல்லை. இது முழுக்க என்னுடைய ஒரு உணர்வு தான், என்னுடைய ஃபீலிங் தான். எனக்கு உன் மேலே ஆசையாக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு பெண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த வீட்லேயும் சரி வெளியும் சரி சமூக காலமாக எதுவுமே வரல ஃபீலிங்ஸே. ஓகே, அரோரா வந்து அணில் மாதிரி, அவன் மூஞ்சி பார்த்தாலும் எனக்குலாம் ஃபீலிங்ஸ்லாம் வரல. ஸோ எனக்கு எப்பயுமே வந்து நீ தான் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பார்த்திங்கன்னா உடச்சி பேசிடுறாப்புல. அப்போ வந்து பார்வதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை எங்கள் அம்மா இதை எப்படி பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஃபீலிங். உடனே எங்கள் அம்மா வந்தாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிடு, எனக்கு வந்து பிடிச்சிருக்கு அந்த பையனை, கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் அதுக்கடுத்து நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைடா அது எனக்கு புரியுது, பட் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கூட ஓரளவுக்கு இது பண்ணிடலாம், பட் வாழையடி வாழையாக இந்த விஷயத்தை கட்டுக்கோப்பாக பண்ணிக்கிட்டு இருக்க அந்த விமர்சனங்கள்லாம் அவங்க வீட்டில் வந்து இவங்க மேலே வைப்பாங்க போல். ஒழுங்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதில்ல, ட்ரெஸ் பண்ணுறதில்ல, அந்த மாதிரிலாம் அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஒரு ஆட்கள் அவங்க எல்லாருமே. ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அதெல்லாம் நீ இப்போ எதுக்கு யோசிச்சு உன்னுடைய கேம் வந்து பாதிச்சுட்டு இருக்கு உனக்கு, நீ பேசாமல் இரு, நீ இது கண்டினியூ பண்ணு கேமை, நான் உனக்காக எப்பயுமே ஸ்டாண்ட் பண்ணுவேன், நான் வந்து போகிற ஆள் கிடையாது, எனக்கும் உன் மேலே மட்டும்தான் ஃபீலிங்ஸ் வந்துருக்கு, நான் சொல்லிட்டேன், சரியா? அவங்க அம்மாக்கிட்டே அதை இன்ஃபார்ம் பண்ணிடு, எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பேசிப்போம், வெளியே போய் கண்டினியூ பண்ணுவோம், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகும் நமக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கு. ஆனால் கவின் மாறியே உறுதிட்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்து வருது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பிக் பாஸ் வீட்டில் இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து ஏற்படும், பட் ரொம்ப குறைவான நபர்கள் தான் வெளியே போய் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால எனக்கு கமருதீன் மேலே நம்பிக்கை சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஏன்னா அவன் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டு சொல்லி எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆதிரையோடைய அவன் கூட நடித்தவங்க வந்து நிறைய பேர் வந்து இவனை பற்றி தப்பாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. பட் அதையும் மீறி ஒரு உண்மையான ஃபீலிங்ஸ் வரக்கூடாதா, ஒரு பையனுக்கு வந்திருக்கலாம்.
அது செட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம அதற்கான ஒரு மைலேஜை வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியாது இப்போவே, சரிங்களா? ஆனால் அவனுடைய தாட் ப்ராசஸ் டுவர்ட்ஸ் பார்வதி பேசுகிற விதம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி எவ்வளோ தூரம் ஜெனியூனாக இருந்துச்சோ அதே மாதிரியே இவனுக்கும் வந்து ஓரளவுக்கு ஜெனியூனாக இருக்குன்னு நம்புவோம். அவ்வளோதான், வேற என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியாது இங்கே உட்காந்து இதை அவனுக்கு ஃபீலிங் உண்மையாக இருக்கா இல்லையான்ட்டு. அவன் சொல்கிறத வச்சு நம்ம வந்து நம்பலாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? அடுத்து பார்வதிக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த மாதிரி கமருதீன் இதை கேமாக பார்த்துட்டு நம்மளை இது பண்ணிட்டு போயிடுவான்னு சொல்கிறப்ப அதுக்கு அவள் சொல்கிறா, எனக்கு நம்பு, நான் வெளியே கடன் கூட நிறையா வாங்கி வச்சுருக்கேன், அந்த கடனை நான் இது பண்ணி அடைக்கிறேன். ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் நான் இங்கே வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படியே ஒன்று நம்பிக்கை இல்லைன்னா, இங்கே வந்து உங்கள் வீட்டில் இருந்து வரவாங்களே அப்படி சொல்லிடு. சொல்லிவிட்டு அப்போ உங்கள் வீட்டிலேருந்து என்னை அடித்தா கூட பரவாயில்ல, என்னை வந்து திட்டினா கூட பரவாயில்ல, நான் வந்து அதை ஏற்றுக்கிறேன். அதனால் இருக்கிற ஒரு கொஞ்ச நாள்லேயும் இந்த கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் என் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணியோ இல்லை திருப்பியோ இந்த கேமை வேறு மாதிரி வந்து கொண்டு போயிடாத அப்படின்னு சொன்னோடனே, இல்லைடா எனக்கு எல்லாமே புரியுது, பட் என்னால் வந்து இது நடக்குமா நடக்காதா நிறைய விஷயங்கள் எனக்கு தோணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா நேற்று நைட் இதனால தான் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் வீட்டோட நான் வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? ஸோ அந்த ஒரு ஃபீலே இதனால தான் வந்திருக்கு. அவங்க அம்மா என்ன சொல்ல போகிறாங்க, அவங்க அம்மாவுடைய எண்ணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அது கமருதீன் வந்து இப்போ சொல்லிடுறானே, யார் மேலே ஃபீலிங்ஸ் இல்லைன்ட்டான், உன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்ட்டான். சரியா? உங்கள் அம்மாட்ட சொல்லிருன்ட்டா கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டாண்ட் வந்து, நீ உங்கள் அம்மாட்ட சொல்லி எது வேணாலும் பார்த்துக்கலாம், என்னை அடிச்சே இது பண்ணால் கூட நான் வந்து பேசுகிறேன் அவங்ககிட்ட அப்படின்ற மாதிரி எந்த பையன் சொல்லுவான்? இது கண்டென்ட்டாக வேணா சொல்லுவானா அப்படின்ற மாதிரி கேட்குறான். எனக்கு வெளியே கொஞ்சம் கடன் மட்டும்தான் இருக்குது, அதை மட்டும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்து எனக்கு கவலையே கிடையாது. நான் வந்து என் லைஃப்பை நான் பார்த்துட்டு இப்போ நமக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னா வெளியே வந்தோம், வேறு மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரியான சீக்வன்ஸில் கமருதீன் வந்து அவனுடைய ஜென்யூனான ஃபீலிங்ஸ் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓகேங்களா? பட் இது ஃபீலிங்ஸ்குள்ளே நான் போக விரும்பலை. ஏன்னா அது ஃபேக்காக கூட இருக்கலாம், உண்மையாக கூட இருக்கலாம். நம்ம வந்து அதை வந்து டீகோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். பட் இதனால் விஜய் டிவிக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஆர்பியை ஏற்றலாம் ஒன்று. இன்னொன்று, இதை வச்சே கண்டக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ பார்வதி டீம் ஜெயிக்கிறாங்க நீங்கள் இன்கேஸ் அவங்க டீம்லேருந்து இப்போ வந்து அவங்க அம்மா உள்ளே வராங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய கண்டென்ட்டாக இருக்கும். பிரச்சனை இருந்ததோடு இந்த கண்டென்ட் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதுவும் பாரதிக்கு அம்மாவுக்கு பிடிக்காமல் இருந்திருந்தாலாம் வந்து யோசிப்பாங்க. இப்போ மைண்டில் பல யோசனை இருக்கும் இப்போ விஜய் டிவி மாமா பயலுக்கு. சரியா? சரி, இது விடுங்க ஒரு பக்கம். இப்போ பார்வதி அம்மா இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பார்வதி அம்மா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவங்களுக்கு, அவங்க வந்து ரொம்ப பார்வதி மாதிரி தான், ரொம்ப வந்து பயங்கரமான டைப் தான். யூஸ்வலாக எல்லா அம்மா மாதிரியும் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ட்ரெஸ் பண்ணணும், கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் இருக்குது. ஏன்னா இன்னொன்று என்ன நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னா, அவங்களுக்கு சீலக்காரி அம்மன் தான் வந்து குலதெய்வம். எங்களுக்கும் என் ஒய்ஃபுக்கும் அதுதான். ஓகே, மதுரைக்கார பொண்ணு வேறு. ஸோ எங்கள் ஊர் பொண்ணு அப்படிங்கிற ஒரு நாளை எங்கள் வீட்டில் தெரியும். எப்படி வந்து லவ் மேரேஜ்லாம் வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க, பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. சரியா? நீங்கள் வந்து சொன்னீங்கனாலே அதை வந்து முடிச்சு விட்ருவாங்க, அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் பேசுகிற மாதிரி போவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு கையை நினச்சிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கையை கழுவிட்டு வந்துடுவாங்க. கை நினச்சிட்டுல கையை கழுவிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு அதனால தான் பாரதி வந்து ஒரு பயம் ஏற்படுது. ஐயோ இது உண்மையிலேயே கண்ணி ஆகுமா இல்லை பாதிலே போயிருமான்ட்டு. ஆனால் அவங்க அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் தான். அவங்க அம்மா வந்து இப்போ கூட தங்கச்சி விட்டு என்ன சொன்னாங்க, லவ் கண்டென்ட்டு வேண்டாம், தனியாக கேம் ஆடு, பழைய பாரதியா வேணும்னு சொன்னாங்க அவங்கள மாதிரி. இப்போ இந்த மாதிரி ஆடம் பொழுது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? என்னதான் வந்து 2K கிட்ட அம்மா இருந்தாலும் இது வந்து இந்த ஷோக்கு தேவையா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் வரப்போகுது. சரியா? ஒரு கண்டிப்பு தான் வரப்போகுது, சப்போர்ட்டில் இருக்காது. ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், அந்த வீடியோ அனுப்புகிறவங்க அக்காவை வந்து அதான் பண்ணியிருப்பாங்க, நீ வந்து இந்த லவ் கண்டென்ட் வந்து பண்ணாத அப்படின்ற மாதிரி. கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் வந்து அதுக்கு எதிர் தான். ஸோ உள்ளே வந்து பாரதி அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்களா சப்போர்ட் பண்ணலையா அது ரெண்டாவது விஷயம். பட் அவங்களுடைய மனநிலையை பார்க்கும் பொழுது, பார்வதியோட அம்மா மனநிலையை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து சப்போர்ட் வந்து பார்வதிக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரியா? ஸோ ஃப்ரீ ஸ்டார்ஸில் அதை தான் பார்க்க போகிறோம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்